செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. வள்ளுவருக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போச்சா? நான் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு வச்சுருக்கேன், கார் வச்சுருக்கேன், பங்களா வச்சுருக்கேன், இதை விட செவிச்செல்வம் அப்படிங்கிறாரு, அறிவுபூர்வமான செல்வம் தான் பெருசுங்கிறாரு, எப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்டான். இவன் சாவுற வரைக்கும் பணம் 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 அலைவான், பணத்தை சேர்த்துவான், கார் பங்களா வாங்கிடுவான். அவ்வளோதும் சேர்க்கறதுக்கு அவன் கஷ்டப்படணும். ஒன்று. ரெண்டாவது, அவன் செத்தத்துக்கு பிறகு அதனால் அவனுக்கு பயனில்லை. அதுக்கு பிறகு வேற ஒருத்தன் எவனும் அனுபவிப்பான். செத்தத்துக்கு பிறகும் அந்த செல்வத்தினால பயனில்லை. அந்த செல்வத்தை சம்பாதிக்கவும் கஷ்டப்படணும். ஒன்று. இதே செவிச்செல்வம்னு எதுக்கு சொன்னார்? காதினால் கேட்கக்கூடிய அறிவு இருக்கு, அது தர்ம வழி நடக்க செய்யும், அறத்தோடு நடக்க செய்யும். ரெண்டாவது, இன்பம் அளிக்கும். ராமாயண மகாபாரதம் கேட்டால் இன்பம் அளிக்கும். மறுபிறப்புக்கு அந்த ஆத்மா எடுத்து சொல்லலாம்.